வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கனவு எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும் நினைச்சிங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு மனதார முருகனை வேண்டிக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் கனவுல தோன்றி சொன்ன மங்களகரமான 4 பொருளாலையும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலை ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தால் மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம், மஞ்சள் பிள்ளையார், அருங்கம்புல், வெற்றிலைன்னு வச்சுருக்காங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மங்களகரமான நிகழ்ச்சிகள் பல நடக்கலான்னு எதிர்பார்க்கலான்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடவுளை பற்றிய எண்ணம் மக்களிடையே அதிகரிக்கும், பக்தி உணர்வு மேலோங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அருளால் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தையும் கூடவே கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 12வதாகவும் இறுதியாக வரக்கூடிய நண்பர்கள்னா அந்த மீன ராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. குருவின் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல உதவக்கூடிய நபராக இருப்பீங்க. அப்படி நீங்கள் உதவி செய்தவங்க பிற்காலத்தில் உங்கள் மதிக்காமல் போனால் கூட கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. மேலும் மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னா மீண்டும் அவங்களுக்கு ஏதாவது உதவினா நிச்சயம் செய்து தருவீங்க. அதே போல் நிறைவான ராசியாக மீன ராசியாக வருவதால் குருவின் காரகத்துவம் பெற்ற ராசியாகவும் இருப்பதால் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவராக தான் இருப்பீங்க. மேலும் உங்கள் பலன்னு பார்த்தீங்கன்னா நல்லவராக இருப்பது தான். பலவீனமும் நல்லவராக இருப்பவங்க ஓடிய வல்லர்களாக இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் பல விஷயங்களை இழப்பீங்க. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டேன், இனியும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடிய நபராக இருக்கிறீங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவுவதற்கென்றே பிறந்தவங்கன்னு உங்களை சொல்லலாம். மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுவீங்க. பெரும்பாலான நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட நபராக தான் இருப்பீங்க. ஆசிரியர், யோகா மாஸ்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர் போன்ற பார்த்திங்கன்னா துறைகளில் சார்ந்திருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம் தான் சிவபெருமானும் தட்சிணாமூர்த்தியும். மேலும் உங்களுக்கு ஏற்ற நிறம் மஞ்சளுங்க. மேலும் உங்களை 27 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள வீடு மனை மக்கள்னு செட்டில் ஆகிடுவீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலையால் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா கடந்த சில நாட்களை காட்டிலும் இந்த நேரத்தில் வேலையில் இருந்த ஏற்ற இறக்கமான சூழல் மாறி உங்கள் பேச்சுக்கு இனி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு இனி உயருங்க. பதவி உயர்வு இல்லைன்னா இடமாற்றம் உண்டு. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். மேலும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த பெரிய சிக்கல்கள் எதுவும் இனி இருக்காது. இருந்தாலும் பரிசீலனை செய்யாமல் பெரிய முதலீடுகள் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. அலைச்சல் உத்தியோக ரீதியாக பயணங்கள் அதிகமாக உருவாகலாம். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கு எதிர்பார்த்த வகையில் ஏற்படுங்க. கவனமாக இருங்க. குடும்பத்தினருக்கு செலவு உண்டாகும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையால் பொருளாதாரமும் உயரும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய நற்பலனை தேடித்தருங்க. அதே போல் ராசியில் இந்த நேரத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருப்பதால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தேடித்தரப்போகுது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இனி அதிகரிக்கும். சோதனை முடிவிற்கு வரப்போகுதுங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு.
விருப்பமும் கனவுகளும் இனி நிறைவேறும். குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிட்டு ஆனந்தமாக மகிழ்வீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கு. தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் குத்தகை பணம் கிடைத்திடுங்க. சகோதர வழியில நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஆதாயம் உண்டாகும். அதே போல வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம்னு அனைவருடைய தசாபுத்திக்கு ஏற்ப மாற்றம், இடமாற்றம் உண்டு. தகவல் தொடர்புகள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொலைந்த கை மாறுதியாக வைத்த ஆவணங்கள், முக்கிய பொருட்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். செய்யும் தொழில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் திருப்திகரமாக அமையும். சிலர் முன்னேறுங்கள் செய்த தொழிலையே சீர்திருத்தி செய்யலாம். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் மிகப்பெரிய முதலீட்டில், மிக குறிப்பாக சொந்த தொழில் செய்தினா தங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த நேரத்தில் பரிசோதித்து அதில் இருக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சார கிரகங்களுடைய சாதக பாதகம் அறிந்து தொழிலை நடத்தினாலே போதுங்க, சிறப்பாக மாறும். அதே போல் உங்களுடைய தசாபுத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டு. புதிய வேற்றுமத நண்பர்கள் நம்பிங்கள் கிடைப்பாங்க. குடும்பத்தோடு விருந்து, உபசரங்கள், கேளிக்கைகளை கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருள் சேரும். சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா சேர வாய்ப்பு இருக்குது. மன கவலைகள் இனி நீங்கும். உங்கள் ஆலோசனை குடும்பத்தினருக்கு ஏற்ப மாறும். அதே போல் சிலர் உயிர் எழுதலான்னு கூட எண்ணம் உண்டாகலாம். அதே போல் குடும்பத்தில் பாகப்பிரிவினை உண்டாகும். நிலவியில் இருக்கக்கூடிய வாடகை வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நாடு செய்யக்கூடிய நேரம்னு பல வழிகளில் மாற்றம் உண்டு. மனைவி வழி சொத்தை உயில் மாற்றம் செய்வதில் மாமனாரிடம் இருந்த எதிர்ப்புகள் இனி நீங்கும். நீண்ட காலமாக தடைபட்டு அனைத்து மங்கள நிகழ்வுகளும் இனி நடைபெறுங்க. பாக்கிய பலன்களும் புண்ணிய பலமும் இனி கூடும். குலதெய்வம், குடும்ப தெய்வம், முன்னோர்களுடைய நல்லாசிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்து முடியும். காதல் கலப்பு திருமணம் அதிகரிக்கலாம். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு வரம் அமைந்து திருமணமும் நடைபெறுங்க. 40 வயதை கடந்தும் திருமணமாகாத பல ஆண்கள், பெண்களுக்கு திருமணம் இந்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். அதே போல் மீன ராசிக்கு ராசி அதிபதி 10ஆம் அதிபதியான குரு பகவானுக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாயிருக்கு. இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். கடந்த சில மாதங்களை கஷ்டத்தில் தவித்த உங்கள் மன பார்த்திங்கன்னா இனி நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக மாறும். சிறிதும் சந்தேகம் இல்லைங்க, உங்களுடைய மனதில் உற்சாகம் பிறக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. புத்திர பாக்கியம் உண்டு. பிள்ளைகளினால் நன்மை நடைபெறும். சொத்துக்களால் வருமானம் உண்டு. தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. தொலைந்து போன கை மறதியாக வைத்த பொருட்கள் இல்லைன்னா ஆவணங்கள் திரும்பவும் உங்கள் கைக்கு கிடைக்கும். மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி காலத்தில் தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரும். இழந்த பணத்தை திரும்ப பெறப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அசையும் அசையா சொத்து வாங்குவது, விற்பது, பராமரிப்பது போன்ற காரியங்களை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பணப்புழக்கம் இனி சரளமாக இருக்குது. பங்குச்சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டு. பண விஷயத்தில் நிலவிய கெட்ட பெயர்கள் இனி நீங்குங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீண் விரைய செலவு அதிகரிக்குங்க. விரயத்தை சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களிடம் இருந்த வேற்றுமை இனி மறையும். ஊடகங்களுடைய பணிபுரிவங்களுக்கு தனித்திறமை வெளிப்படும். அரசு போட்டித் தேர்வு எழுதிங்கன்னா கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்குங்க. வேலை பார்க்கும் இடத்துல உடன் பணிபுரிவர்களோடு கருத்து வேறுபாடு நிலவலாம். சிலர் வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனை காரணமாக வேறு வேலை மாற்ற நேரிடுங்க. இதே போல் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கும் நிலை உருவாகலாம். வேலையை தக்க வைக்க அடிப்பட்ட ஊழியர்களை இது பாதிக்காது. அரசு பணியாளர்களுடைய உத்தியோகம் தொடர்பான வழக்குகளில் திருப்பம் உண்டாகும்.
மேலும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுய ஜாதக தோஷத்தாலும் கோச்சார கிரகங்களாலும் தடைப்பட்ட திருமண குருவாலால பெரியவங்களாலும் நல்லாசையோடு இனிதே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுங்க. தனவரவு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க. முழு தைரியத்தோடும் வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. மேலும் கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா பாட்டி வீட்டு சொத்து சேரும். பணம் பற்றாக்குறை நீங்கும். லாட்டரி பங்குச்சந்தை புதையல் உயிர் மூலம் ஆதாயம் உண்டு. மேலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் சனி சேர்க்கை. ஜெம்ம ராசியில் சனியோடு 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் பங்குனி 19ஆம் தேதி என்று இணைவதால் பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்திடுங்க. குடும்பத்தினரோடு ஆவேச சொல்லுக்கு ஆளாக நேரிடும். முக்கிய வழக்குகளை ஒத்திவைங்க. பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்தில் வெளியூர் சென்றவங்க நல்ல பொருளாதாரத்தோடு பூர்வீகத்துக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு உடல் ரீதியான மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால வெளியூர் பயணங்களை தவிர்த்திடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க. அதீத வேலை பழுவினால